பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கைட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் பஷீர் அகமது, திருப்பூர். பொதுவாக உலகத்தில் பலதரப்பட்ட மஷ்ரூம் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பட்டன் மஷ்ரூம் தான் ரொம்ப மேஜரான ப்ரொடக்ஷனில் இருக்குது. உலகத்தில் தயாராகிற 100% பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷனில் 82% பட்டன் மஷ்ரூம் தான். மீதி இருக்கிற 18% தான் மீதி இருக்கிற ஆயிஸ்டர், கிங் ஆயிஸ்டர், மில்கி மஷ்ரூம், இந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் ப்ரொடக்ஷன் ஆகுது. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் உலகத்தில் ஒவ்வொரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும், ஒரு தலைமையகம் அப்படின்னு ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம ஊரில் ஆரஞ்சு உற்பத்தினா நாக்பூர் ஆரஞ்சு உற்பத்திக்கு பிரபலமானது. ஆப்பிள்னா ஷிம்லா ஆப்பிள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மஷ்ரூமை பொறுத்தளவுக்கு மஷ்ரூமுக்கு உலகம் பூரா ஒரு தலைமையிடம் இருக்குது. அந்த தலைமையிடம் அமெரிக்காவில் இருக்கிற பென்சில்வேனியா மாகாணத்தில் இருக்கிற கென்னத் ஸ்கொயர் அப்படிங்கிற இடம் தான் பட்டன் மஷ்ரூமுக்கு வேர்ல்டு ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்குது. இப்போ நம்ம ஊட்டி இந்த பகுதியில் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கல்ச்சர், அந்த ஸ்பான் கல்ச்சர் இருக்குங்களா, விதை, அந்த கல்ச்சருக்கு பேர் சில்வான் அப்படிமோ. இந்த சில்வான்ங்கிறது அந்த பென்சில்வேனியா அப்படிங்கிற பேருக்குள்ள அடங்கி இருக்கிறது அந்த சில்வான். அடுத்தபடியாக உலகத்தில் அதிகப்படியான காளான் ஏற்றுமதி பண்ணுற நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் இருக்கிற நெதர்லாந்து, ஹாலந்து, போலந்து, அதெல்லாம் ப்ரொடக்ஷனில் பெருசாக இருந்தாலும் நெதர்லாந்து தான் உலகத்திலேயே பெரிய ஏற்றுமதியாளராக இருக்கிறாங்க. இப்போ பட்டன் மஷ்ரூம்ங்கும் போது ஒரு நாள் 2 நாளில் கெட்டு போகிற பொருளை ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னா எப்படி அது தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் கிராமப்புறத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு புரியாத விஷயம் தான், நம்ம ஊரில் இன்னும் ஃப்ரெஷ் மஷ்ரூம் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த கேன் ஃபுட்டு இன்னும் யாரும் சாப்பிட்றதில்ல. எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பாருங்கள், இந்த மாதிரி கேனில் தான் பேக் பண்ணி கேன் ஃபுட்டாக போகும். இந்த கேனுக்குள்ளே இருக்கிற மஷ்ரூம் 2 வருஷத்துக்கு கெட்டு போகாது. நீங்கள் இது ஃபுட் ப்ராசஸிங் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ராசஸ் பண்ணலைன்னா 2 நாளில் கெட்டு போகிற மஷ்ரூமு 2 வருஷம் ஆனாலும் கிடையாது. இது 2 வருஷம், 24 மாதம் இதோட எக்ஸ்பைரி டேட்டு. எதனால இந்த மாதிரி கேன் ஃபுட்டெல்லாம் பண்ணுறாங்கன்னா, உலகத்தில் விளைச்சலே வராத, எந்த பொருளும் விளைவிக்க முடியாத நிலப்பரப்பு நிறைய இருக்குது. அந்த நிலப்பரப்புகளில் மனிதர்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு உணவோட தேவை இருக்குது. ஐரோப்பில் பார்த்தீங்கன்னா ஐஸாக பொழிஞ்சிட்டு இருக்கும், ஐஸ் கட்டியாக கொட்டிகிட்டு இருக்கும் எப்போ பார்த்தாலும். அந்த மாதிரி ஊரில் ஐஸாக கொட்டுற இடத்துல என்ன பொருள் விளைவிக்க முடியும்? பாலைவனம் நிறைய இருக்குது. பாலைவனத்துலேயும் ஒன்றும் விளையாது, ஆனால் அங்கே மனிதர்கள் வாழ்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லா உணவுப் பொருளும் போய் சேரணும். அப்படிங்கும்போது அதை ப்ராசஸ் பண்ணி கொண்டு போய் சேர்த்துனா தான் அது எல்லாருமே உணவு உட்கொள்ள முடியும். அதனால உலகத்தில் இந்த ஃபுட் ப்ராசஸிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். கறி, மீன், காய்கறியில் தொடங்கி ஃப்ரூட்ஸு எல்லாமே கேன் ஃபுட்டில் இருக்குது. அந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டுக்காக மஷ்ரூமையும் கேனில் ப்ராசஸ் பண்ணி கேனில் அடைச்சி உலகம் பூரா விற்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு டேபிளில் வச்சுருக்கிறது இந்தியாவில் கேனிங் பண்ண ஒரு கம்பெனியோடது. இது உத்தரப்பிரதேசத்துலேருந்து வருது. உத்தரப்பிரதேசம் மாதிரி நார்த் இந்தியாவில் பட்டன் மஷ்ரூம் சீசனல் மஷ்ரூம்னு சொல்லி ஒரு குளிர்காலம் துவங்குற செப்டம்பர், அக்டோபரில் ஆரம்பிச்சு குளிர்காலம் முடிகிற பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் ஒரு 6-7 மாதம் மட்டும் எக்கச்சக்கமாக ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, அளவில்லா. அப்போ நார்த் இந்தியாவில் இந்த குளிர்கால சீசனில் மட்டும் ஒரு 6 மாதம் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு அதை கேன் பண்ணி அதை மார்க்கெட் வருஷம் பூரா பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் 6 மாதம் தான். 6 மாதத்துக்கு ஒருக்கா ஷெட்டு போடுவாங்க. ப்ரொடக்ஷன் முடிஞ்சோன்னா ஷெட்டையே பிரிச்சுருவாங்க. பிரித்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு 6 மாதம் வருஷம் ஃபுல்லாக மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. இப்போ நார்த் இந்தியாவில் இது பிரபலமாக இந்த கேன் ஃபுட்டு போயிட்டுருக்கு. அப்புறம் ஹோட்டல்ஸ், பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸு, அந்த மாதிரி ஹோட்டல்ஸில் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. செஃப்பு, அங்கே இருக்கிற செஃப்புக பெரும்பாலும் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ப்ரிப்பேர் பண்ணும்போது ஏற்கனவே ஆல்ரெடி ஃப்ரெஷ் மஷ்ரூம் வாங்கி வச்சுருந்தா அது கெட்டு போயிருங்கிறதுனால இந்த கேன் ஃபுட்டை தான் ஸ்டார் ஹோட்டல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. இந்த கேன் தயார் பண்ணாலே, அதாவது ஃபுட் ப்ராசஸிங் பண்ணாலே பல்க் குவான்டிட்டியில் மஷ்ரூம் இருந்தால் தான் இந்த ப்ராசஸ் பண்ண முடியும். 5 கிலோ, 10 கிலோ, 100 கிலோ, 200 கிலோ வச்சு பண்ண முடியாது. அந்த மெஷினரிஸ் எல்லாம் பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கிறதுனால
குறைஞ்சபட்சம் 1 டன்னு 2 டன்னு அந்த மாதிரி வந்து மஷ்ரூம் இருந்தாதான் இந்த கேன் ஃபுட்டா மாற்ற முடியும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நார்த் இந்தியாவில் கேன் ப்ராசஸிங் பண்றவங்க தனியா இருப்பாங்க, ப்ரொடியூசர்ஸ் நிறைய இருப்பாங்க. இவங்க எல்லா ப்ரொடியூசர்ஸ் இருந்தும் அந்த சீசன்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து இவங்க கேன் பண்ணுவாங்க. இந்த கேன் பண்றவங்க ப்ரொடியூசரா இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம இந்த மஷ்ரூம் இண்டஸ்ட்ரிய அமெரிக்காவில் பார்க்குறோம், நெதர்லாண்டில் பார்க்குறோம், நார்த் இந்தியாவில் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஃபார்முங்க. இதையெல்லாம் பார்த்து தான் வந்து நம்ம நீலகிரியில கூட பெரிய ஃபார்மாவே வைக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்துருச்சு. முத நமக்கு வந்து நீலகிரியில் அறிமுகப்படுத்தின பெரிய காளான் பண்ண இளநிலையில வந்துச்சு. காப்பிரைட் ப்ராப்ளம் வரும்னு சொல்றாங்க. நம்ம முதல்ல வீடியோ எடுக்கிறோம், பேரெல்லாம் சொன்னா காப்பிரைட் வருங்கிறாங்க. அதனால வந்து பேரை சொல்ல வேண்டாம். ஒரு மிகப்பெரிய கம்பெனி ஒரு 1987 ஆரம்பிச்சாங்க. அது ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான். ஒரு நாளைக்கு அவங்க 20 டன் கெப்பாசிட்டியில தான் ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து அமெரிக்கன் ஜார்ஜியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அது வந்து 2007 வருஷம் அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃபார்மை. 1987 இருந்து 2007 வரைக்கும். இதை நல்லா நோட் பண்ணிக்கங்க. 20 வருஷம் தான் அந்த கம்பெனி ரன் ஆயிருக்கு. இப்போ வந்து அந்த இடத்த ஃபார்ம் எல்லாம் இடிச்சு தரமட்டமாக்கி சைட் போட்டு வில்லாவா கட்டி விட்டுட்டாங்க. அந்த இடம் மஷ்ரூம் இண்டஸ்ட்ரி இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம மாறி போச்சு. இப்போ நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, மஷ்ரூம் ஃபார்மை வந்து சின்ன சின்னதா குட்டி குட்டியா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கிராமத்திலையும் விவசாயிக அவங்களுக்கு தேவையான மாதிரி அமைச்சுக்கிட்டாங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் அவங்க குடும்பத்தினரே வேலை செய்யும் போது அவங்க அடுத்த ஜெனரேஷன் நீண்ட காலத்துக்கு கொண்டுட்டு போக முடியும். பெரிய இண்டஸ்ட்ரியா வச்சுட்டாங்கன்னா அது வெகு நீண்ட காலத்துக்கு கொண்டு செலுத்துறதுங்கிறது ரொம்பவுமே கஷ்டம். என்ன காரணம்னா இதுல நிறைய தொழிலாளர்கள் தேவைப்படுவாங்க. இப்ப பெரிய இண்டஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 1995 ஃபீல்டுக்கு வந்தேன். நான் 2003 2005 வரைக்கும் ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு பெரிய ஃபார்ம்ல வந்து மஷ்ரூம் எடுத்துட்டு இருந்தேன். அவங்க வந்து டெய்லி எங்களுக்கு ட்ரெயின்ல வந்து அனுப்பி கொடுப்பாங்க. ட்ரெயின்ல எப்படி அனுப்புவாங்கன்னா ஒரு அட்டை பாக்ஸுக்குள்ள 6 பக்கமும் தெர்மாக்கோல் வச்சிருவாங்க. உள்ளுக்குள்ள ஐஸ் பேக்கெட்டை போட்டு 7 கிலோ தான் ஒரு பாக்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன். அதே மாதிரி ஜெட் ஏர்வேஸ்ல ஃப்ளைட்ல கோயம்புத்தூருக்கு அனுப்புவாங்க. அதுவும் வந்து பேக்கிங் ஸ்பெசிஃபிகேஷன்ங்கிறது 7 கிலோ தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு மேலே போட்டால் அது சீக்கிரம் கெட்டு போயிருங்கிறதுக்காக. இந்த ட்ரெயின்ல வந்து இங்கே டெலிவரி கொடுக்கறதும் ஃப்ளைட்ல வந்து இங்கே டெலிவரி கொடுக்கறதும் ஒரே ரேட்டு தான். அப்போ வந்து கிலோ 60 ரூபா டெலிவரி ரேட்டே இருந்தது 2003. அப்போ பெரிய இண்டஸ்ட்ரி. ஃப்ளைட்ல முதல் கொண்டு அனுப்புனாங்க. ட்ரெயின்ல இந்தியாவுக்கு ஃபுல்லாக புக் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஹைதராபாத் செகண்டராபாத் ரயில்வே ஸ்டேஷனில் போனீங்கன்னா மஷ்ரூம் புக்கிங் எல்லா ஊருக்கும் நடக்கும். இப்போ அந்த ஃபார்ம் இல்லை. அதுக்கப்புறம் சென்னைக்கு பக்கத்தில் படாலம்ங்கிற இடத்துல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இருந்தது. அங்கேயும் நாங்கள் டீலராக இருந்தோம். அங்கேயும் மஷ்ரூம் வாங்கியிருக்கோம். அந்த ஃபார்மும் இப்போ இல்லை. இந்த மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரிகளை தொடர்ச்சியாக நடத்துறதுங்கிறது நிர்வாகிகளுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கு. இப்போ கூட நம்ம தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் ஒரு ஃபார்ம் இருக்கு. ஒரு 5 டன் கெப்பாசிட்டின்னு சொல்றாங்க. லீஸுக்கு கொடுக்கறதா சொல்லி பேச்சு வந்திருக்கு. என்ன காரணம்னா பெரிய இண்டஸ்ட்ரியில லேபர் ப்ராப்ளத்துல இருந்து நிறைய ப்ராப்ளங்கள் வரனால தொடர்ச்சியா அதை நடத்த முடியாம போகுது. காரணம் இந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி பேக்கிங் செக்ஷன் இல்லை. இந்த கேன் பேக்கிங் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள யாரும் செய்யறது இல்லை. செஞ்சா என்ன ஆகும்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த கேன் ஃபுட்டு சாப்பிட்ற பழக்கம் இல்லாத காரணத்தினால இதுல நம்ம பணத்தை முதலீடு பண்ணிட்டோம்னா இதுல போய் மாட்டிருச்சுன்னா இதை விற்பனை பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி பணத்தை வந்து மறுபடியும் எடுக்க முடியாது கம்பெனி. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸிங் பண்ண விரும்ப மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாவே விற்பனை செய்ய விரும்புவாங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு பெரிய ஃபார்ம் இருக்கு. அதிகபட்சம் 25 டன் வரைக்கும் அவங்க ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிற தேதி வந்து மார்ச் 20, 2024. இன்னைக்கு லெவல்ல அவங்க ப்ரொடக்ஷனோட கெப்பாசிட்டியில இருந்து 4ல் 1 பங்கு தான் அவங்க ப்ரொடக்ஷன் பண்றதா சொல்றாங்க. ஏன்னா அவங்க மஷ்ரூம் வந்து திருப்பூர் வரைக்கும் டெய்லி வந்துட்டு இருந்தது, இப்போ வர்றதில்லை. இந்த பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில நடத்துறது நிறைய சவால்கள் இருக்கு. அது ரொம்ப அனுபவம் வாய்ந்த நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க இல்லைங்களா, எதா இருந்தாலும் ஒரு நிரந்தரமா செய்யணும்னா இடம் பொருள் ஏவல்பாங்க. இடம்ங்கிறது இடம் வேணும், பொருள்ங்கிறது பொருளாதாரம் வேணும்.
ஏவல்ங்கிறது அதுக்கு தகுந்த வேலையாட்கள்னா மேல்மட்டம் மேனேஜிங்ல இருந்து அடுத்த ஸ்டேஜில் இருக்கிற வேலையாட்கள்லாம் மிக துல்லியமாக அமைஞ்சாதான் ஒரு தொழிலை வந்து வெகு நீண்ட தூரத்துக்கு கொண்டு போக முடியும். மஷ்ரூமை பொறுத்த அளவுக்கு ஹைலி பெரிஷபிள். எல்லா காய்கறிகளை விட மிக விரைவில் அழுகி போகக்கூடிய ஒரு பொருள். அவ்வளோ சீக்கிரமா அழுகி போற பொருளை ஃப்ரெஷ்ஷாவே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது ரொம்ப ஹரிபரியான விஷயம். இன்னைக்கு ஊட்டியில வந்து கேரட் ப்ரொடக்ஷன் ஆகுது. கேரட் ப்ரொடக்ஷன் ஆகி மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டுக்கு வருது. அங்கிருந்து சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போகுது. அந்த ஃப்ரெஷ்னஸ் கெடுறதுக்குள்ள அது கோயம்பேடு போய் சேரணும்னு சொல்லிட்டு லாரியில லோட் பண்ணி, இந்த லாரி டிரைவர்ஸ்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் டைமிங் லோடுன்னு பேரு. ஒரு சில டிரைவர்ஸ் வந்து இந்த டைமிங் லோட ஏத்துக்கவே மாட்டாங்க. காரணம்னா அந்த டைமுக்குள்ள போய் சேரணும். காலையில 3 மணிக்கு போய் கோயம்பேடுல சேர்ந்தாதான் அந்த பொருள் விற்பனை ஆகும். 6 மணிக்கு மார்க்கெட் எல்லாம் கலைஞ்சதுக்கு அப்புறம் போச்சுன்னா அந்த பொருளை விற்பனை செய்ய முடியாது. அதே மாதிரி இது வெகு விரைவில் அழுகி போற ஒரு பொருள் 5 டன் 10 டன் ஒரு வண்டியில ஏத்திட்டு ஹரிபரியா அடுத்தடுத்த ஊருக்கு கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது வந்து ரொம்ப சவாலான விஷயம். இது எல்லாத்தினாலையும் முடியாது. ஒரு வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகலாம், ஏதாவது டிரைவருக்கு முடியாம போகலாம். இது வந்து எல்லா நாளும் நடந்துராதுனாலும் அப்பப்போ இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு தீர்வு என்ன? பிரச்சனை இருக்குது. தீர்வு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஊர்லயும் அந்த ஊருக்கு தேவையான அளவுக்கான ஒரு ஃபார்மை வடிவமைக்கிறது தான் இதுக்கான தீர்வு. நம்ம வந்து அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இதுல ஏன் என்ன சிக்கல், ஏன் இந்த ஊருக்கு ஒரு ஃபார்ம் இல்லை அப்படின்னா, எல்லாத்தோட மைண்ட் செட்டு இந்த காளான் பண்ணையை சின்ன சைஸ்ல செய்யவே முடியாது, இது செஞ்சா பிரம்மாண்டமா தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். இதுக்குதான் நான் அந்த அமெரிக்காவையும் நெதர்லாண்டையும் நார்த் இந்தியாவையும் உங்களுக்கு உதாரணத்துக்கு காமிச்சேன். இந்த பெரிய பெரிய பண்ணைகளை பார்த்து பார்த்து பழகி அந்த பெருசாத்தான் செய்ய முடியும், இதை வந்து சின்னதாவெல்லாம் செய்யவே முடியாது அப்படிங்கிற ஒரு இது வந்து மக்களுக்கு இருக்கு. நாங்க மிக மிக சிறிய பண்ணை நாங்க இப்ப வடிவமைச்சிருக்கிறது. சிப்பிக்காளான அளவுக்கு ரொம்ப சின்ன ஃபார்ம் இதில் செட் பண்ண முடியாது, அது உண்மைதான். சிப்பிக்காளான் நீங்க ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு வந்து கேரளால எல்லாம் ஒரு தண்ணி பாட்டில், வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லைங்களா, காலியான பாட்டிலுக்குள்ள வைக்கோலை உள்ள போட்டு இதோட ஸ்பானை தூவி வச்சு கிச்சன்ல மாட்டி வச்சு பாட்டில்லையே காளானை வளர்த்தி அங்கேயே ஃப்ரை பண்ணி சாப்பிட்றாங்க. ஒரு வீட்டுக்கு தேவையானதை அவங்க வீட்டிலேயே சின்ன அளவுல கூட உற்பத்தி பண்ண முடியும். சும்மா ஒரு கட்டு வைக்கப்புள்ள இருந்தா போதும், ஒரு பாக்கெட் ஸ்பான் இருந்தா போதும், விதை இருந்தா போதும். ஆனா பட்டன் மஷ்ரூம்ல அது முடியாது. காரணம் இதுல நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் நிறைய ப்ராசஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு ப்ராசஸும் முடிக்கணும்னா அதுக்கு ஒரு மினிமம் குவான்டிட்டி, அந்த மினிமம் குவான்டிட்டி என்னங்கிறத முடிவு பண்றதுல தான் பலரும் சிக்கல். பலருக்கும் அந்த அந்த மினிமம் குவான்டிட்டி எவ்வளோன்னு முடிவு பண்ண முடியாம தான் திணறாங்க. ஒரு சிலர் வந்து மினிமம் குவான்டிட்டி இந்த கம்போஸ்ட் ப்ரிப்பரேஷன் 10 டன்னுக்கு கீழே பண்ணவே முடியாதுங்கிறாங்க, 5 டன்னுக்கு கீழே பண்ணவே முடியாதுங்கிறாங்க. ஒரு பல்க் குவான்டிட்டி இருந்தால் தான் அது ப்ராசஸ் நடக்கும் உள்ளுக்குள்ள. பெரிய இண்டஸ்ட்ரியில எல்லாம் ஒரு பேட்சுக்கு 50 டன் 60 டன்னு வந்து ஒரு பேட்சுக்கே பண்ணுவாங்க. நாங்க இப்போ மினிமம் ஒரே 1 டன் கம்போஸ்ட் பண்ற அளவுக்கு ஒரு செட்டப்பை கொண்டு வந்திருக்கோம். அது சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அது எப்படின்னா, இந்த கம்போஸ்ட் ப்ரிப்பரேஷன்ல வந்து லாங் மெத்தட்னு ஒன்று இருக்கு, ஷார்ட் மெத்தட்னு ஒன்று இருக்கு. இந்த ப்ராசஸ் வந்து மினிமம் குவான்டிட்டி பண்ண முடியாதுங்கிறது ஷார்ட் மெத்தட்ல தான் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க ஷார்ட் மெத்தட்ல ஹை குவாலிட்டி கம்போஸ்ட் வெறும் 10 நாள்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதை தொடர்ச்சியா 3 வருஷம் 4 வருஷம் நாங்க அதுல வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுல தொடர்ச்சியா ஈல்டெல்லாம் நோட் பண்ணி வச்சு எல்லா டேட்டாவும் கையில இருக்கு எங்கள்கிட்ட. 1 டன் கம்போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி அதுல இருந்து 25% மஷ்ரூமை வந்து நாங்க ஈல்டா எடுக்கிறோம் தொடர்ச்சியா. அதாவது 1 கிலோ கம்போஸ்ட்ல இருந்து 1/4 கிலோ மஷ்ரூமை வந்து நாங்க தொடர்ச்சியா ஈல்டு எடுத்துட்டு இருக்கோம். அப்போ மிக சின்னதான ஃபார்மா இருந்தா ஒரு டன் கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணா வாரத்துக்கு 1 டன், மாசத்துக்கு 4 டன். 4 டன்ல 25% நீங்க ப்ரொடக்ஷன் எடுத்தீங்கன்னா 1 டன் 1000 கிலோ, 4000 கிலோ கம்போஸ்ட்ல இருந்து 1000 கிலோ 25% காளான ஒரு மாசத்துக்கு உற்பத்தி பண்ண முடியும். இதுக்கு வந்து வெளியாளுகளை வேலைக்கு வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கவங்க, தோட்டத்தில் இருக்கவங்க, விவசாயின்னா
ஒரு மாட்டு பண்ணை நடத்துறதை விட ஒரு ஆட்டு பண்ணை நடத்துறதை விட மிக எளிமையானது காளான் பண்ணை நடத்துறது. நிறைய பேர் வந்து விஷயம் தெரியாதனால அதை பிரம்மாண்டமா நினைச்சுக்கிறாங்க. மாடு வளர்த்துறவங்கள பார்த்தா நமக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா பால் கறக்கிறதுக்கு காலையில 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு அதை கட்டி போட்டு படுக்கிற வரைக்கும் அவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனா அதுல வர்ற வருமானம் சொற்ப வருமானம் தான் வந்துட்டு இருக்கு. மஷ்ரூம் இண்டஸ்ட்ரியில வருமானம் பெருசு, டைமிங் கம்மியா போதும். ஆனா இது மக்கள்கிட்ட போய் சேரலை. இன்னும் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இதுவரைக்கும் இல்லாம இருந்தது. ஒவ்வொரு விவசாயியும் அவங்க மாட்டு பண்ணை வைக்கிற மாதிரி ஒரு காளான் பண்ணை, இன்னைக்கு மாட்டு பண்ணைக்கு கூட மாடுகளே இன்னைக்கு குறைஞ்சபட்சம் கறவை மாடெல்லாம் 50,000 ரூபாய்க்கு மேலதான் ஒரு மாடு இருக்கு. ஒரு 10 மாடு வச்சு மாட்டு பண்ணை வைக்கணும்னாலே ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாதான் வைக்க முடியும். அதே மாதிரிதான் ஒரு பட்டன் மஷ்ரூம், நான் சொன்ன மினிமம் சைஸ் மாசத்துக்கு 1 டன் கம்போஸ்ட் மஷ்ரூம் தயார் பண்ற அளவுக்கு நீங்க ஒரு ஃபார்ம் வைக்கணும்னா ஒரு 15 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா மாட்டு பண்ணையில இருக்கிற வேலைகளை விட வேலை பளு மிக குறைவு. அடிச்சு பிடிச்சி 3 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு பால் கறந்து அதை தூக்கிட்டு போய் ஊத்தணுங்கிற மாதிரிலாம் இல்லை. நீங்க நிதானமா எந்திரிச்சு வேலை செய்யலாம். லோக்கல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு ஒரு சின்ன கிராமத்துல கூட ஒரு 30 கிலோ 40 கிலோ காளான் வித்துருது. ஒரு பேரூராட்சியில 100 கிலோ விக்குது, நகராட்சியில 1000 கிலோ விக்குது. திருப்பூர் மாநகராட்சி மாதிரி, எங்க மாதிரி திருப்பூர் மாநகராட்சியில ஒரு நாளைக்கு 3 டன் 4 டன் விக்குது. சேலம் ஒரு நாளைக்கு 3 டன் 4 டன் விக்குது. அதுவும் ஆஃபர்னு போடுவாங்க. ஆஃபர் ஏன் போடுறாங்கன்னா இந்த ஃப்ரெஷ் மஷ்ரூமையே விற்கணுங்கிற நோக்கம். ப்ராசஸ் பண்ற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத சூழல்ல வர்ற ப்ரொடக்ஷன் எல்லாம் வந்து மார்க்கெட்ல இன்னைக்கு வித்தே தீரணுங்கிற ஒரு நிர்பந்தம் ஏற்படும் போது, பல்க் குவான்டிட்டியா ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சுன்னா அது என்ன விலைக்கும் வித்து தீக்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் ஆளாகிறாரு. அதனால வந்து ஒரு பல டீலர்கள்ட்ட கொடுத்து ஆட்டோல 2 வீலர்ல ஸ்பீக்கரை கட்டிட்டு 3 பாக்கெட் 100 ரூபா 4 பாக்கெட் 100 ரூபாயெல்லாம் விற்பனை செய்யறதான சூழ்நிலை வருஷத்துல ஒரு 50 நாள். நீங்க டோட்டலா பாத்தீங்கன்னா வருஷத்துல 50 நாளைக்கு தான் இந்த மாதிரி சூழ்நிலை வரும். அதே வந்து அதை எப்ப மேனேஜ் பண்ணுவாங்கன்னா, முகூர்த்த நாள் வரும்போது இந்த கம்மி விலைக்கு வித்த ரேட்டை வந்து டபுள் விலை 3 மடங்கு விலைக்கு வித்து இதை டேலி பண்ணிக்குவாங்க. ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து அவரோட ப்ரொடக்ஷன் அவரோட லாபத்தை டேலி பண்ணிக்குவாரு. அப்ப இந்த மாதிரி வரும்போது ஆஃபர் போடும்போது சேலம் சிட்டில எல்லாம் 10 டன் விற்கிறதா சொல்றாங்க. ஒரு நாளைக்கு தமிழ்நாடு பூரா சராசரியா 60 டன்னும், சனி ஞாயிறு அமாவாசை முகூர்த்த நாள்ல 100 டன்னும் விற்பனை ஆகிற பொருள் இப்ப பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிகளே தங்களோட உற்பத்தியை குறைச்சதுனால இப்போ சமீபமா இந்த 2024 ஜனவரி தொடங்கினதுல இருந்தே காளான் பற்றாக்குறையே தான் போயிட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் நம்ம தேவைக்களவா, அதாவது என்ன சொல்லுவாங்க, சப்ளை டிமாண்ட் சொல்லுவாங்க. சப்ளை தேவையான அளவுக்கு இந்த அதாவது ப்ரொடக்ஷன் இல்லை. இன்னைக்கு ப்ரொடக்ஷன் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதனால சின்ன சின்ன ஃபார்மு எல்லா ஊர்லயும் அமைச்சா எல்லா ஊர்லயுமே இலகுவா காளான் கிடைக்கிறதுக்கு மக்களுக்கும் வந்து ஃப்ரெஷ்ஷா போய் சேர்றதுக்கு உதவியா இருக்கும். அப்போ இதுக்கான சின்ன ஃபார்ம் வைக்கிறதுக்கான ட்ரைனிங்கு நாங்க கொடுக்குறோம். நாங்க திருப்பூர் பக்கத்துல கிராமத்துல ட்ரைனிங் சென்டர் வச்சிருக்கோம். நீங்க எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்க வந்து இந்த வீடியோல கீழே ஸ்க்ரோல்ல ஓடிட்டு இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நாங்க உங்களை தொடர்பு கொண்டு எங்க வரணும் எப்படின்னு சொல்லுவோம். எங்க ஃபார்மை வந்து நீங்க பார்வையிடலாம். நீங்க குட்டி ஃபார்மை நாங்க வந்து அதுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் உங்களுக்கு செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. மஷ்ரூம் வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து மக்கள்கிட்ட போய் சேர்றது இல்லை. இது தூர ஊருக்கு, ஒரு ஊர்ல ப்ரொடக்ஷன் பண்ணி ரொம்ப தூர ஊருக்கு போகும்போது அதோட குவாலிட்டி கம்மியாயிருது. நீங்க அந்தந்த ஊர்ல ப்ரொடக்ஷன் பண்ணி அந்தந்த ஊர்ல விற்பனை செய்யும்போது மக்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா மஷ்ரூம் போய் சேரும். நான் ஒரு நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோல வந்து வெளியூர்ல இருந்து பயணம் பண்ணி வந்த ஒரு காளான், ஃப்ரெஷ்ஷா பறிச்ச காளான் ரெண்டையும் கட் பண்ணி உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க வந்து இந்த எங்களோட வீடியோ சேனலை தொடர்ச்சியா பாருங்க. நாங்க அடுத்தடுத்த வீடியோல இதுக்கான நிறைய தகவல்களை கொடுக்க இருக்கிறோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.